நிறைய பேர் இப்போ 7 சீட்டர் எஸ்யூவில வேணும், எலக்ட்ரிக்கல வேணும், ரேஞ்ச் அதிகமா இருக்கணும், ஃபியூச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் நான் பண்ண முடியாது அப்படின்ற எதிர்பார்க்குற சில பேர்லாம் இருப்பீங்கல்ல. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு பெஸ்ட்டான ஒரு கார், அதுவுமே ரொம்பவே ஒரு குளோபல் பிராண்டில் ஒரு வண்டி எடுத்து வந்திருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா மஹேந்திரால XEV 9S அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக்கல் ஒரு வெஹிக்கல் எஸ்யூவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு எலக்ட்ரிக்கல் எஸ்யூவி அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டோம்னா அது கிடையவே கிடையாது. ஸோ இது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் மாஸ் மார்க்கெட் 7 சீட்டர் எலக்ட்ரிக்கல் எஸ்யூவி அப்படின்னு நம்ம தோலை தட்டி பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ 679 கிலோமீட்டர் வரைக்கும் ஏஆர்ஐ பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணியிருக்கு உங்களுக்கு ரேஞ்சு. ஸோ அதே மாதிரி 286 பிஹெச்பி பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணிது. சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20 லேக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் என்ன கார் என்ன எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணும்ல. ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேருக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி கமெண்ட்ஸ்ல ரைட் சைட் ஸ்வைப் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மறக்காம ஹைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மஹேந்திரா XEV 9Sனா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ மஹேந்திராவோட ஒரு நியூ ஜெனரேஷன்ல பானா இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் பிளாட்ஃபார்ம்ல டெவலப் பண்ணப்பட்ட ஒரு எஸ்யூவி எலக்ட்ரிக்கல் கார் தான் பார்த்தீங்கன்னா இந்த XEV 9S அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். ஸோ XEV 9E பார்த்தீங்கன்னா ஒரு கோப் எஸ்யூவி டிசைன்ல இருக்கும். ஆனா எஸ்யூவி 9Sல பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு 7 சீட்டர், அதே மாதிரி எஸ்யூவி ப்ராக்டிக்கலா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத மீன் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா மஹேந்திரா பொறுத்தளவுக்கு எஸ்யூவில பிரிச்சு மேஞ்சிருவாங்க, உங்களுக்கு எஸ்யூவி பத்தி எல்லாமே தெரியும். ஸோ அதனால எலக்ட்ரிக்கலையும் ஒரு பெஸ்ட் ஒரு வண்டியை கொடுத்துருக்காங்க. ஃபேமிலிக்கு 7 சீட், அதே மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் டிராவலுக்கு ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் கார் வாங்குற ஃபேமிலி பையர்ஸுக்கு இது ஒரு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்ஷனே சொல்லுவேன். ஏன்னா ஒரு பட்ஜெட்டுக்குள்ள கிடைக்குது, ஒரு பெரிய எஸ்யூவி கிடைக்குது ஒரு எலக்ட்ரிக்கல்ல, அதே மாதிரி ஒரு ஜைஜெண்டிக்கான வண்டி அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குறதுல தப்பு இல்லை. ஸோ அடுத்தது அந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் டிசைனுங்க. ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா XEV 9Sக்கு மஹேந்திரா மாடர்ன் EV டிசைனில் ஒரு ஒரு பெரிய ஒரு லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல கனெக்டடான லுக்கிங் LED DRLs இருக்குது. அதே மாதிரி ட்ரையாங்குலர் LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எஸ்யூவி ஸ்டைல். அது ஓவராலாக பார்த்தீங்கன்னா பாடி டிசைனை பார்த்த உடனே ட்ரெடிஷ்னலான ஒரு எஸ்யூவி ஃபீலும் ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு EV ஃபீலும் மிக்ஸ் ஆகுதுங்க. ஸோ XEV 9E மாதிரி ரொம்ப கோப் ஸ்டைல் கிடையாது. இன்ஸ்டீட் ஆஃப் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி எஸ்யூவி ஷேப் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. லென்த் மட்டுமே பார்த்தீங்கன்னா 4737 mm, வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2762 mm பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ரோடு ப்ரெசன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. கேபின் ஸ்பேஸுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேட்டரி அண்ட் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் ஹைலைட்டான விஷயத்துக்கு நம்ம இப்போ தான் வந்திருக்கோம். ஸோ பேட்டரி அண்ட் ரேஞ்சுங்க. XEV 9Sல பார்த்தீங்கன்னா 3 பேட்டரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 59 கிலோவாட் பேட்டரி. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 521 கிலோமீட்டர் வரைக்கும் ஏஆர்ஏ பார்த்தீங்கன்னா கிளைம் பண்றாங்க. ஸோ அடுத்தது 70 கிலோவாட்ஸ், இது பார்த்தீங்கன்னா 600 கிலோமீட்டர் வரைக்குமே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்து பெரிய பேட்டரி 79 கிலோவாட் பேட்டரிங்க. இது அப் டு பார்த்தீங்கன்னா 679 கிலோவாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஆர்ஏ கிளைம் பண்றாங்க. ஸோ 79 கிலோவாட்ஸ் வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா 286 பிஹெச்பி மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 380 NM டார்க்கும் கம்பல்சரி அதுல உங்களுக்கு 7 சீட்டர் எஸ்யூவின்னு எடுத்துக்கிட்டாலே ரேஞ்ச் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தானே நினைச்சீங்க. வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு கிட்டத்தட்ட 679 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது 79 கிலோவாட் பேட்டரியில. ஸோ XEV 9S அந்த எக்ஸ்பெக்டேஷனை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண நிறையவே ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டு ரேஞ்ச் டிரைவிங் பொறுத்தளவுக்கு, அதே மாதிரி அந்த டிரைவிங் ஸ்டைலு, அதை ஏசி யூசேஜ், டிராஃபிக் ரோடு கண்டிஷன், ஸோ இதெல்லாம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் டிபெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்ததான் இந்த வண்டியோட சார்ஜிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் சைட்லையும் XEV 9S பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆக கிடையாது. ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ 79 கிலோவாட்ஸ் பேட்டரி சொன்னல, ஒரு பெரிய பேட்டரி. ஸோ அதுக்கு 150 கிலோவாட் டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 20 to 80% சார்ஜிங் அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு 20 அதாவது வெறும் 20 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 to 80% அப்படின்றது ஏறிடும். ஸோ அதே மாதிரி ஹைவேல லாங் ட்ரிப் போகும்போது பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்டாப் பண்ணும்போது ரொம்பவே லென்த்தியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் எடுக்காது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் அப்படின்றது ஒரு டிஃபன் சாப்பிட்ற நேரம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 நிமிஷம். ஸோ சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் அப்படின்றது ஆயிரும். பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொன்ன மாதிரி டாப் வேரியன்ஸ்ல 286 பிஹெச்பியும் 350 NM டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. 0 to 100 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 7 செகண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களால் கம்பல்சரி போயிட முடியும். மேக்ஸிமம் ஸ்பீடு
இந்த வண்டி கொடுக்கக்கூடிய மேக்ஸிமம் ஸ்பீட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 202 கிலோமீட்டர் பர் ஹவர் வரைக்கும் கொடுக்கும். சரிங்களா? ஸோ இன்டீரியர்ல பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஈவி அப்படின்னாலே எடுத்துக்கங்களேன். ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் ஸ்கிரீன் செட்டப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பேரானோபிக் சன்ரூஃப் இந்த வண்டியில் அவைலபிளா இருக்குது. ஸோ ஆம்பியன் லைட்ஸ்லாம் உங்களுக்கு வண்டிக்குள்ளேயே வந்துடும். ஸோ உங்களுக்கு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டலில் தான் கொடுக்க போறாங்க. வண்டியை பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் டாப் வேரியன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ரோ பேசஞ்சருக்கும் அடிஷனல் ஸ்கிரீன்ஸும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டாப் வேரியன்ட் கார்ஸ்ல மட்டும் பிளஸ் கனெக்டட் கார் ஃபியூச்சர்ஸ் 5G கனெக்டிவிட்டி அண்ட் ஈவன் கேம்ப் மோடு, அதே மாதிரி இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்குது. இது ஃபேமிலி கார்ஸ் மட்டும் சொல்லிட முடியாது. லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணக்கூடிய பேசஞ்சர்ஸ்க்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டெக் லோடட் எஸ்யூவி அப்படின்னு நம்ம இந்த வண்டியை சொல்லலாம். ஸோ சேஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலயுமே அவங்க காம்ப்ரமைஸ் அப்படின்றது ஆகவே கிடையாது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு சேஃப்டியை பொறுத்தளவுக்கு ஆட்டோ பார்க்கிங் இருக்கு. டிரைவர் பார்த்தீங்கன்னா ட்ரௌசினஸ் டிடெக்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிரைவர் தூக்கம் வந்தா வண்டி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லெஃப்ட் சைடில் போய் நின்றோம். அந்த மாதிரி ஆப்ஷன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸும் இந்த வண்டியில வந்துருக்கு. ஸோ அடுத்ததா லாஸ்டா பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த ஒரு பாயிண்ட்டுக்காகவும் இந்த ஒரு பார்ட்டுக்காகவும் தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வண்டியோட பிரைஸுங்க. ஸோ இந்த வண்டியோட பிரைஸை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்ட்ரோலே சொல்லியிருந்தோம். ஸோ 19,95,000 அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட லோ எண்ட் வண்டி, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் இருக்குல்ல, ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 19,95,000. அதே மாதிரி மிட் வேரியன்ட் 70 கிலோவாட் சொன்னால, ஸோ அது பார்த்தீங்கன்னா 24,40,000. அதே மாதிரி 79 கிலோவாட்ஸ் உங்களுக்கு டாப் எண்ட் சொன்னால, ஸோ அந்த வண்டி பார்த்தீங்கன்னா 29,40,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லான்ச் ஆக போகுது. ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 20 லட்சத்திலே உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ்ல பார்த்தீங்கன்னா கொடுக்க போறாங்க. 7 சீட்டர் எலக்ட்ரிக்கல் எஸ்யூவி பிளஸ் அப் டு 679 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு எஸ்யூவி, ஒரு எலக்ட்ரிக்கல் வண்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா மஹேந்திரா XUV 9S பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான எலக்ட்ரிக்கல் எஸ்யூவி கிடையாது. 7 சீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக் பேட்டரி, 679 கிலோமீட்டர் ரேஞ்சு, ஃபாஸ்ட் சார்ஜிங், அதே மாதிரி 286 PHP பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வண்டி. ஒரு பிரீமியமான ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. அதே அரௌண்ட் 20 lakhs பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருது. அப்படின்னும் போது ஒரு ஃபிளாக்ஷிப்பான ஒரு எலக்ட்ரிக்கல் எஸ்யூவி அப்படின்னு நம்ம இந்த வண்டியை சொல்லலாம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலி, அதே மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றவங்களுக்கு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அப்படின்னு மூணையும் கம்பேர் பண்ணி நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுக்கு XUV 9S பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. 20 லட்சத்துக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 7 சீட்டர் EVக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. ஸோ இந்த மாதிரி கார் கண்டென்ட்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இமீடியட்டா நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டன்டா உங்களோட மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். ஸோ நல்ல வீடியோஸ் அடுத்து போற வீடியோல பார்க்கலாம்.